சிஎன்சி நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த சிஎன்சியில் ப்ரொடக்ஷன் ரிப்போர்ட் எப்படி எழுதுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். புதுசாக ஜாயின் பண்ணுற ஆப்ரேட்டருக்கெல்லாம் ஒரு சின்ன டவுட் இருக்கும். சைக்கிள் டைம் வச்சு எப்படி கால்குலேட் பண்ணுறது, அப்புறம் எவ்வளோ எஃபிஷியன்சியாக ஓட்டியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம். சரி, ஓகே, நம்ம வீடியோ ஷார்ட்டாக முடிச்சிடலாம். அதனால் இந்த என்னென்ன கொடுத்துருக்குனோ அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். ஆப்ரேட்டர் நேமு, என்னோட நேமை கொடுத்துக்கிறேன். அடுத்து டேட் 10/3/2025. ஷிஃப்ட் டைம் நான் டே ஷிஃப்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். உங்கள் ஷிஃப்ட் எப்படியோ டைம் போட்டாலும் சரி, இல்லை டே ஷிஃப்ட்டு, ஹாஃப் நைட்டு அப்படின்ட்டு கொடுத்தாலும் ஓகே. அது உங்கள் கம்பெனியில் எப்படி பண்ணுறாங்களோ அது மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்து காம்பனண்ட் நேம் நான் 2 இன்ச் என்ஆர்வி அப்படின்ட்டு கொடுக்குறேன். இந்த அக்செப்டட் குவான்டிட்டின்னா நம்ம அந்த 8 மணி நேரம் ஷிஃப்ட் ஃபுல்லாக எவ்வளோ பீஸ் ரன் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு இங்கே டைப் பண்ணணும். நான் 130 பீஸு ரன் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து ரிஜெக்ஷன் அப்படிங்க ப்ளஸில் கொடுத்து நான் 0 குவான்டிட்டி அப்படின்ட்டு கொடுக்குறேன். இப்போ சைக்கிள் டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பீஸுக்கு 3 நிமிஷம் 30 செகண்ட் அப்படின்ட்டு கொடுக்குறேன். 3 நிமிஷம் சைக்கிள் டைமு, ஹேண்ட்லிங் நான் 30 செகண்ட் கொடுக்குறேன். ஓகே, இந்த செகண்டில் வர்றது நம்ம மினிட்ஸுக்கு எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 30/60 அப்படின்ட்டு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0.5 வேல்யூ வருது. 0.5 அப்படின்னா இப்போ நம்ம 3 + 0.5 அப்படின்ட்டு கொடுத்துக்கோங்க, 3.5. இதே உங்களுக்கு ஒரு 40 செகண்டாக இருக்குது, அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா 40/60 0.66 அப்படின்ட்டு வருது இல்லைங்களா. இப்போ 3.66 அப்படின்ட்டு வரும் நம்மளுக்கு சைக்கிள் டைமு. அடுத்து டோட்டல் ரன்னிங் டைம். இந்த டோட்டல் ரன்னிங் டைம் பார்த்தீங்கன்னா 130 பீஸு பெருக்கல் 3.5 சைக்கிள் டைமு. நம்மளுக்கு 455 நிமிஷம் ரன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. அடுத்து டோட்டல் ஹவர்ஸ், நம்ம ஷிஃப்டோட மொத்த டைம் எவ்வளோ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 8 ஹவர் தானே ஷிஃப்ட்டுக்கு. ஓகேங்களா, 8 × 60 480 நிமிஷம் நம்ம ரன் பண்ணி, டோட்டல் ஹவர்ஸு 455 நிமிஷம் ரன் பண்ணியிருக்கோம். இப்போ டிவைடட் 480. ஓகேங்களா, இதை போட்டிங்கன்னா நம்மளுக்கு எஃபிஷியன்சி எவ்வளோ அப்படின்ட்டு கிடச்சிரும். ஷிஃப்ட்டு ஃபுல்லாக நம்ம எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு 455/480. ஓகேங்களா. இப்போ 0.94 அப்படின்ட்டு வருது இல்லைங்களா, அதை நம்ம 94 அல்லது 95 அப்படின்ட்டு கொடுத்துக்கலாம். நான் 94% ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு எஃபிஷியன்சி காட்டுது. ஓகேங்களா. இப்போது ரிமார்க்ஸில் நம்ம எவ்வளோ டைம் லாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத எழுதணும். 480 நிமிஷம் மொத்த டைமு, நம்ம ஓட்டுனது 455, 25 நிமிஷம் நம்மளுக்கு லாஸ் ஆகிருக்கு. அந்த 25 நிமிஷம் நம்ம ரிமார்க்ஸில் எழுதணும். என்னென்ன டைம் ஆச்சு அப்படிங்கிறது, இந்த செட்டிங் டைமா, இன்சர்ட் சேஞ்ச் பண்ணதா, கூலண்ட் ஃபில் பண்ணது, மெஷின் மெயின்டெனன்ஸு, பவர் கட் ஆச்சா அப்படின்ட்டு ஏதாவது இந்த கோடு கொடுத்துருப்பாங்க, அந்த கோடை எழுதி நம்ம எழுதிக்கணும். இப்போ நான் 25 நிமிஷத்துக்கு இன்சர்ட் சேஞ்ச் பண்ணேன் ஒரு 10 நிமிஷம். ஓகேங்களா, இன்சர்ட் சேஞ்சு 10 நிமிஷம். அதே மாதிரி ஸ்கிராப் கிளீன் பண்ணதெல்லாம் ஒரு 15 நிமிஷம் அப்படின்ட்டு போடுங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம
கீழேயே அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்து நம்ம டைமை டேலி பண்ணிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரிஜெக்ஷனு ரீஒர்க்கு அதெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறதையும் இங்கே வந்து நம்ம இந்த கோடு இல்லாமல் அதில் வந்து மென்ஷன் பண்ணி விடணும். எதனால் ரிஜெக்ஷன் ஆச்சு, எதனால் ரீஒர்க்கு அப்படிங்கிறது இங்கே எழுதி விட்டுருங்க. அதேமாதிரி பவர் கட் ஆச்சுனாலும் சரி, மெஷின் மெயின்டெனன்ஸ் டைமாக இருந்தாலும் சரி, நீங்கள் அங்கே ரிமார்க்ஸில் இவ்வளோ டைம் ஆச்சு அப்படின்ட்டு எழுதிடுங்க. ஓகே, ப்ரொடக்ஷன் ரிப்போர்ட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு இது இந்த சைக்கிள் டைம் கால்குலேஷனு இந்த டோட்டல் ஹவர்ஸ்லேருந்து எல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வாட்ச் பண்ணுற எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகேங்க.